பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திட்ட பணிகளின் குறித்து ஒரு கூர்படம். பேச அழைக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ஐயர்மலை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் கோயிலானது சைவ சமய புரவர்கள் நால்வரால் ஒருவர் திருநாவுக்கரசர் அவர்களால் பாடப்பட்ட ஸ்தலமாகும். இந்த கோயில் அமைந்துள்ள இடம் 1178 அடி உயரத்தில் 1007 படிகளை கொண்டதாக இருக்கிறதால் பல்வேறு பக்தர்களும் ஏறுவதற்கு மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கம்பிவட ஊர்வதியை துவக்கி வைத்திருந்ததற்கு கரூர் மாவட்ட நிர்வாகம், பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது ஒரு சில விளக்கங்கள் அளிப்போம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். என் பெயர் சரஸ்வதி. நான் ஈச்சம்பட்டியிலிருந்து வருகிறேன். எங்கள் கிராமம் ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு அருகில் இருப்பதால் நாங்கள் அடிக்கடி இந்த தளத்திற்கு வழிபாட்டிற்காக வந்து செல்வதுண்டு. இந்த தளத்தில் 1017 படிகள் இருப்பதனால் எங்களால் ஏறி இறங்க மிகவும் சிரமமாக இருந்தது. எங்கள் சிரமத்தை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கம்பிவட ஊர்தியினை இன்று திறந்து வைத்துள்ளனர். அதனால் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளோம். மேலும் முதியோர்கள், கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் எளிய முறையில் சென்று இறைவனை தரிசனம் செய்ய வழிவகுத்து கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வரர் கோவிலில் ரோப்கார் சேவையை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்து காணொளி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். திருப்பு விழாவில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள்: கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு, திருப்பூர் மண்டல இணை ஆணையர் குமரத்துரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் குளித்தலை மாணிக்கம், கிருஷ்ணராயபுரம் சிவகாம சுந்தரி, மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேன்மொழி தியாகராஜன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கரூர் முருக கணபதி, உபயதாரர்கள் டெல்லி ஸ்வீட்ஸ் ரத்தினம் செந்தில்குமார், அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொது மக்களை கலந்து கொண்டனர். இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு.